வணக்கம், வெல்கம் டு tastytawa. இன்னைக்கு ரொம்ப ஹெல்தியான ரெயின்போ சாலட், அது கூட பனானா ட்ரை ஃப்ரூட் ஸ்மூத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சாலட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் லெட்டஸ் இலைகள் கட் பண்ணி போட்டுக்கலாம். லெட்டஸில் நிறைய நீர்ச்சத்து இருக்குது, நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, அதனால் டெய்லியுமே சாப்பிட்லாம். இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறோம். தக்காளியில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின் சி நிறையா இருக்குது. அடுத்தது ஒரு வெள்ளரி பிஞ்சு கட் பண்ணி போட்டுக்கிறோம். வெள்ளரி பிஞ்சு பாடி டயர்டாகாமல் பார்த்துக்கும், ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும், எப்போவுமே நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது. இது கூட எல்லோ கேப்சிகம், மஞ்சள் குடைமிளகாய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். இதுலேயும் விட்டமின் சி நிறையா இருக்குது, லோ கேலரிஸ். இது கூட ஒரு கப் பச்சை பயிறு ஓவர் நைட் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு துணியில் கட்டி வச்சுருங்க. ஒரு நாளுக்கு அப்புறமா பார்த்தா இந்த மாதிரி முளைச்சி வந்திருக்கும். அதை ஒரு கப் ஆட் பண்ணிக்கிறோம். இது ரொம்ப ஹெல்த்தி, ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும், நிறைய நியூட்ரியன்ஸ் இதில் இருக்குது, டெய்லியுமே சாப்பிட்லாம். இது கூட ஒரு கேரட் துருவி சேர்த்துக்கிறோம். கேரட் டெய்லியே எடுத்துகிட்டு வந்தோம்னா ஸ்கின்னோட டெக்ஸ்டர், கலர் எல்லாமே ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். இது கூட ஹாஃப் கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறோம். தேங்காயிலும் நல்ல ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. இது கூட கொஞ்சமாக ஆலிவ்ஸ் சேர்த்துக்கிறோம். ஆலிவ்ஸில் விட்டமின் இ, ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையா இருக்குது, ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. இது கூட ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கிறோம் சுவைக்காக. இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். மிளகுத்தூள் நேச்சுரல் ஃபேட் பர்னர், அடிக்கடி சேர்த்துட்டு வந்தோன்னா ஃபேட் கொஞ்சமாக கரையும். இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சாலட் நம்ம குக் பண்ணாமல் அப்படியே எல்லாமே பச்சையாக சாப்பிட்றோம். ரா சாலட் இது ரொம்ப ஹெல்தி. பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம். இப்போது ஹாஃப் பீட்ரூட் கட் பண்ணி போட்டுக்கோங்க, கடைசியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பீட்ரூட் ஒரு பவர்ஃபுல் வெஜிடபிள். கேன்சர் செல் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தால் அதை கூட டெஸ்ட்ராய் பண்ணிடும், அழிச்சிடும். அதனால் பீட்ரூட்டும் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சாலட் தயார் பண்ணிட்டோம். இப்போ ஸ்மூத்திக்கு என்ன பண்ணலான்னா 4-5 பிஸ்தா எடுத்துக்கிறோம், 4-5 பாதம், 4-5 வால்நட், 2-3 பேரிச்சம்பழம் எடுத்துக்கிறோம். இதை வெதுவெதுப்பான தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிற ஸ்மூத்தி ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி. நட்ஸ் எல்லாம் கடித்து சாப்பிட முடியாத குழந்தைங்க, பெரியவங்க எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். வீட்டில் இருக்கிற எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி. இப்போ அது ஊறிடுச்சு. இப்போ ஒரு பிளெண்டரில் ஒரு வாழைப்பழத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பழுத்து இருக்கணும் வாழைப்பழம். ஒரு வாழைப்பழத்தில் 2 கிளாஸ் ரெடி பண்ணலாம். இது கூட நம்ம ஊற வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட் சேர்த்துக்கிறோம். இது கூட அரை கப்லேருந்து 1 கப் வரைக்கும் பால் சேர்த்துக்கிறோம். பாலுக்கு பதிலாக தேங்காய் பாலும் சேர்த்து பண்ணலாம். இதை விட அது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சீங்கன்னா அந்த மாதிரியும் செய்யுங்க. இதுவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதில் சுகர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. தேவைப்பட்டால் மட்டும் ஒரு டீஸ்பூன், நல்ல தேனாக இருந்தால் ஒரு டீஸ்பூன் தேன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். குடிக்கிற அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான பனானா ட்ரை ஃப்ரூட் ஸ்மூத்தியும் தயாராகிடுச்சு. நம்மளோட சூப்பரான ரா ஸ்ப்ரவுட் சாலட் அண்ட் பனானா ட்ரை ஃப்ரூட் ஸ்மூத்தி தயாராகிடுச்சு. மறுபடியும் இன்னொரு வெயிட் லாஸ் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.